உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரவாயில்லையே, பையன் வந்த உடனே குளத்துல குதிச்சுட்டார் போல இருக்க. அது அவன் எப்பவுமே ரொம்ப உக்கரமா இருப்பான். அதான் அப்பப்ப தண்ணியில குதிச்சு உக்கரத்தை குறைச்சுப்பான். பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரிதான் உங்க பையனும் இருக்காரு. டாட், என்னை பத்தி நிறைய பில்டப் பண்ணி சொல்லிட்டீங்களா? யாருமே பெருமைகள்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு போல இருக்கு. அப்படியும் சொல்லலாம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அது 100% உண்மை கிடையாது. பரவாயில்லையே, பையன் கொஞ்சம் தன்னடக்கமானவன் போல இருக்க. பட் 200% அதுதான் உண்மை. இதுக்கு இவன் அப்பனே தேவலை. தம்பி, இதுல உங்க கைரேகையை வச்சு அப்படியே உங்க கையெழுத்தையும் போட்டு கொடுங்க. என்னங்க முருகா, இந்த ரேகைக்கு ஏத்த திருமண கரண்டத்தை எடுத்துக்கிட்டு வா. ஜோசியரே, எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லிடுறேன். ஓ, சொல்லுங்க. இந்த கோல்டன் ஃபிஷ் மாதிரி. என்ன ஃபிஷ் மாதிரி? ஓ, உங்களுக்கு புரியல? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன். சொல்லுங்க. இந்த ஐஸ்வர்யா ராய் இருக்காங்களே, அவங்க ஐஸ் மாதிரி ஒரு ஐஸ். த்ரிஷா மாதிரி ஷார்ட் நோஸ். இந்த காஷ்மீர் ஆப்பிள் இருக்குல்ல, வெக்கப்பட்டா செவத்துற மாதிரி சீக்ஸ். லைக் கீர்த்தி சுரேஷ். அப்புறம் இந்த உரிச்ச ஆரஞ்சு சொல்ல மாதிரி நயன்தாரா லிப்ஸ். அதுல அடிஷனலா அந்த லிப்ஸ் மேல சின்ன மோல் இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறமா சிரிச்சா சமந்தா மாதிரி பல்வரிசை. மொத்தத்துல அது எப்படி சொல்றது, ஒரு பேரழகியா இருக்கும். வா, இந்த மூஞ்சிக்கு சாமி இல்ல, உங்க மூஞ்சிக்கு நீங்க இப்படி எல்லாம் ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனா சோடியில இருந்து என்ன சொல்றதுங்கிறதையும் பார்த்துருவோம். இதோ சோடி வந்துடுச்சே. உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி வரப்போறாங்கிறத இப்ப சொல்லிடலாம். தம்பி, உங்களுக்கு வரப்போற பொண்ணு நீங்க எதிர்பார்த்த மாதிரி 100% இருக்க மாட்டான். பயப்படாதீங்க, நீங்க எதிர்பார்த்ததை விட 200% அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். நீங்க சொன்ன மாதிரி இப்படிதான் கரெக்டான ஜோசியக்கார். தேங்க்ஸ் டாட். இப்படி ஒரு பொண்ணு நமக்கு பொண்டாட்டியான்னு நீங்க வாழ்நாள் பூரா நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட பொண்ணு அவ. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். என்ன தம்பி, வெக்கப்படுறீங்க போல இருக்கு? லைட்டா. இட்ஸ் ஓகே, நீங்க முன்னால சொல்லுங்க. உங்களுக்கு வரப்போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, பெண் சிங்கம். அழகுன்னா அப்படி ஒரு அழகு. ஆனா
ஆக்ரோஷத்துல உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஆக்ரோஷத்துல அவ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரி. அவ பார்வையில பொறி பறக்கும் பாட்சா ரஜினி மாதிரி. ரஜினி அவ நடையில புயலே தோக்கும் இளைய தளபதி விஜய் மாதிரி. வெட்கம்னா என்னன்னு கேட்பான். ஆனா வெள்ள மனசோட எல்லாருக்கும் தாராளமா உதவி பண்ணுவா. 6 அடி உயரம் பறந்து பறந்து அடிப்பா. 6 அடி பறந்து? டாட், வாட் நான்சென்ஸ். 1/2 அடி கூந்தலோட ப்ரூஸ்லி மாதிரி இருப்பா. ஒண்ணு இல்ல பையன். மொத்தத்துல உங்களுக்கு வரப்போற மனைவி லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தின்னு வச்சுக்கலாம். என்ன விஜய், இப்படி ஒருத்தை கட்டிட்டு நான் குடும்பம் நடத்தவா? டாட், என்ன சொல்றாரு இந்த ஆளு? கரெக்டா விசாரிச்சு கூட்டிட்டு வர மாட்டீங்களா? தம்பி போதும், நான் ஆல்ரெடி ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். புரோக்கரே, தம்பி, நான் செலக்ட் பண்ண அந்த போட்டோ கொடுங்க. இந்த ஏதோ டாடி சொன்னாலும் டைம் பாஸ்க்கு தான் இங்க வந்தேன். எனக்கு ஜோசப் சொல்றதுக்குலாம் உங்களுக்கு பர்த் கிடையாது. டாட், புரோக்கர் காட்டின போட்டோல எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 2 மாசத்துல எனக்கு இவளுக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த பொறுப்பு உங்களுது. ஜோசரே, இவ தான் அந்த பொண்ணு. நல்லா பாத்துக்கோங்க. தம்பி, நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா அவன் முடிவு பண்ணணும்ல. யாரு? காடா? எனக்கு எங்க டாட் முடிவு பண்ணா போதும். என்னங்க டாட்? யார் வேணாலும் முடிவு பண்ணலாம் தம்பி. ஆனா நான் சொன்ன மாதிரி தான் உனக்கு மனைவி அமைவா. பாத்துக்கிட்டே இரு. அவ கையால நீ வாழ்க்கை பூரா தர்ம அடி தான் வாங்க போற. கேட்டியா? மணி அடிக்குது. உனக்கு அடி நிச்சயம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.